வாசல்ல அப்படிதான் பல்ல விளக்கி துப்பு, அப்பதானே வீடு வழங்கும். ஏழு கழுத வயசாயிட்டு இன்னும் வாசல்ல எச்ச துப்பிக்கிட்டு இருக்கா. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பல்ல விளக்கி இதுல துப்பாதேன்னு. கொல்லப்புறத்துல போய் அங்க தொட்டிக்குள்ள எவ்வளவு தண்ணி கிடக்கு, அங்கன போய் பல்ல விளக்கி துப்பிட்டு வாயை குளிச்சுட்டு வரலாம்ல மூஞ்ச கழுவிட்டு. இங்கன பல்ல விளக்கி துப்பிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா? பொட்ட புள்ள கணங்கா இருல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அங்க போய் நீ இப்படிதானே இருப்ப. நானும் ஒரு நல்ல சியால ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு போட்டோ எடுத்து தர முடியுங்க. உனக்கு வேற என்ன நீ மாப்பிள்ள பாக்கீங்க? ஏம்மா சும்மா இருமா, காலங்காத்தாலே ஆரம்பிக்காத. நான் தான் போட்டோ எடுத்துலாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. வேற எதுக்கு நொய் நொயின்னு என்னைய போட்டு உயிரை எடுக்க? காலம்புறம் இங்கே இருந்து ஏன் உயிரை எடுக்கலான்னு பாக்கிய? எனக்கு தெரியாது. இன்னும் 2-3 மாசத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு ஒருத்தனை கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்படி இடந்து உன்கிட்ட மல்லு கட்ட என்னால முடியாது. உன்னை யார் என்கிட்ட மல்லு கட்ட சொன்னது? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன். ஆமா, ஊருக்குள்ள 4 வாண்டு பயல்வலை குட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் காட்டுக்கும் மேட்டுக்கையும் தெரிய வேண்டியதுதான். அவ்வளோ நல்ல பொண்ணு லட்சணம் வளர்த்துருக்கா பாரு, வளர்த்துருக்கான்னு என்னைய காது படவை கிளிக்க ஆள்வேன். இன்னும் உன்னை இப்படியே விட்டு வச்சிருந்தா கொஞ்சம் நெஞ்ச மனமும் பேர வேற எவன் உன்னைய கட்டிக்கிடுவாங்க. உன்னைய இவ்வளவு காசு போட்டு படிக்க வச்சிருக்க கூடாது. உன்னைய 12 முடிச்சதுமே அந்தால கட்டி கொடுத்துருக்கானோ. படிச்சுட்டு போறான்னு உன்னைய படிக்க விட்டோம்ல, அதான் நீ இந்த வாய் பேசுற. சும்மா சோறு போட்டேன் காசு போட்டேன் படிக்க வச்சேன்னு சொல்லாத. பெத்த கடமைக்கு நீ எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். காலையிலே டைம் மூலம் சண்டைய ஆரம்பிச்சிட்டாவல. தினமும் பார்த்து சளிச்சு போச்சு போங்க. ஆனா இந்த ரோசி பிள்ளை வந்தப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்த வீட்டுல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிள்ளை இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் நமக்கும். இந்த மாமியார் குரங்கு பத்தி விடாது போல இருக்கவள. என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த ரோசி. இங்க பாருங்க, ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு. படிக்க வைக்கிறதுக்கு காசெல்லாம் இனிமே நான் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்பாண்டா, நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதுலயே படிச்சுக்கிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா, வேற பெத்தேன் படிக்க வச்சேன் சோறு போட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீல்ல. நீங்க ஒண்ணு இனிமே எனக்கு பண்ண வேண்டாம். இது எல்லாமே அப்பா சொத்து தான். ரொம்ப நீங்க உங்களோடது மாதிரி பண்ணாதீங்க. இங்க பாரு ரோசி, நீ ரொம்ப வாய் அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாம சொல்லிட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்கதா இருந்தா உன் மாமியார் வீட்டுக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்காமா. நான் முடிவை மாத்த முடியாது. இதுக்கு தான் நான் ஹாஸ்டல்லே இருந்தேன். லீவுக்கு கூட ஊருக்கு பக்கம் வர்றதே கிடையாது. அப்பட சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான். அப்பா ஒருத்தருக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் வந்த வேகத்துல எப்பயோ கிளம்பியிருப்பேன். நீ என்னெல்லாம் வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அரிசியை படைச்சி எடுத்து கழனி படைஞ்சு போடு. உலையில உலை கொதிச்சுட்டு அடாக்கு. சரியத்த வர ஐசு. இப்படி நீ எதுக்குமே எதிர்த்து பேசாம சரித்த சொரியத்தன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வையி. இப்படியாதான் இருக்கணும் அடிமைத்தனமா. எப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல. ஒழுங்கா இருக்க அவளையும் கெடுக்காம நீ உன் வேலை சொல்லிய பாரு. இங்க யாரையும் நம்ம திருத்த முடியாது. அவங்களா திருந்தணும்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வந்துச்சு? ஏலாந்தா ஏமா எனக்கா காப்பி? நான் பல்லே வளர்க்கல இன்னும். அட, இது உனக்கு இல்லலா, உங்க அப்பனுக்கு. போ கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வா. அங்க படுத்து கிடக்காரு போல இருக்கு அந்த வீட்டுல. என்னது அப்பாக்கா? எம்மா, அப்பா அப்பயே எந்திரிச்சு டீ கடைக்கு போயிருப்பாரு. உன் காப்பியை குடிக்கதான் காத்திருக்காராக்காங்க. என்னன்னே தெரியலலா. அந்த மனசு ஞாபகத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்காரு. எனக்கே என்னன்னு தெரியல. அவரு டீ கடைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. இந்த காப்பியை கொடுத்துட்டு அம்மா வர சொன்னான்னு சொல்லு போ. அப்படியே உடம்பு முடியலன்னா அம்மனைக்கு போவாளாம் தோட்டத்துக்கு. நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுப்பீங்களான்னு சொல்லு. அப்பனா நீயே போய் பார்த்துட்டு காப்பியை கொடுத்துட்டு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அடுப்புல சுண்டவத்தல் குழம்பு போட்டு வச்சிருக்கேன். அதை வேற கரெக்டான நேரத்துக்கு ஆஃப் பண்ணணும்ல. நீ ஆஃப் பண்ணிருவியா? பக்குவமா பார்த்து ஆஃப் பண்ணனா வேற நீங்களே அந்தால விட்டுருவியா? அது சட்டியில தீஞ்சு போகுன்றதான் வேற நான் இருக்கேன். சரி, அப்ப கொண்டா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்தா சோறு தெரியல அம்மா ஆக்கிட்டாலாம். போகணும்னா அம்மா போய் போவாளான்னு சொல்லு. அப்பதான் அவரு வீட்டுல கிடப்பாரு. நேரத்தம் போயிட்டு வந்துட்டு அந்த ஆளை கிடந்தாரு. அதுக்கப்புறம் அங்கே எந்திரிச்சு போறேன்னு போயிட்டாரு. ஏதோ யோசிச்சுட்டு அடக்காரு, என்னன்னு தெரியல. சரி கொண்டா போய் கொடுத்துட்டு வரேன். இந்த காப்பியை கொண்டு போறதுக்குள்ள ஆறி போயிடும். இதுக்கு அப்பா வந்தே குடிச்சிட்டு போலாம் சூடா. எனக்கே அவரு பார்க்க சங்கடமா இருக்கு. எதுவும் செய்யுதா உடம்புக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்காரு. நானே ஏதோ சாதாரண இருமல்னு நினைச்சேன். என்னன்னு டாக்டர் என்னன்னா டிபிங்க. கேட்டதுல இருந்து பயமா இருக்கு. வீட்டுல லட்சுமிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாள. அவகிட்ட சொல்லாம மாத்திரை மருந்தெல்லாம் தெரியாம சாப்பிடணும். அங்க இருந்து லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தேன்னா அது மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிடப்படாது நம்மகிட்ட இருந்து. அதுக்குதான் நான் இங்க வந்துட்டேன். இனிமே தினமும் இங்கேயே வந்து படுத்துக்கிட்டு இங்கனே கடந்துக்கிடணும். லட்சுமி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அட, இது எதுக்குமா நீ அங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அம்மா தான் கொண்டு தர சொன்னா.
உங்களுக்கு உடம்பு முடியலன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்பியலாம். அம்மா சோறு கறின்னு ஆக்கிட்டாலாம். வேணா தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னா தண்ணி வைக்க. இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். என்ன இப்போ வாரேன், இனிமேதான் அங்க வரணும்னு இருந்தேன். சரிப்பா, அப்ப வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லுங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கா. சரி, நான் வீட்டுக்கு வாரேன், நீ போ. சரிப்பா. என்ன பெரிய பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அதானே, நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காத. என்ன இப்போ ஒரு டம்ளர் காப்பி நிம்மதியா உட்கார்ந்து குடிக்கிறது உங்களுக்கு என்னைய பார்த்தா சந்தோஷமா தெரியுது. என்ன இல்ல, உனக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்தா ஒரே சந்தோஷம் தானே. நல்லா காப்பி சுட சுடதான் இருக்கு, தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். அம்மா ஜாகிங் போனியரா வந்தியரா கை கால் மூஞ்ச கழுவிட்டு பல்ல கிட்ட வளைக்கிட்டு காப்பி சூடா அடக்க வேணா ஊத்தி குடிப்பீர்னா குடிக்கும். எங்க அம்மையா இருந்தா நான் வந்ததை என்னைய பார்த்த உடனே காப்பி ஊத்தி சூடா கொண்டு வந்து கையில தந்திருப்பா. பாரு, எங்க அம்மா வீட்டுல இல்லைன்னா நமக்கு ஒரு காப்பி கூட கிடைக்க மாட்டேங்குது. உங்க அம்மா கூடயே போக வேண்டியது தானே, ஏங்க இருக்கீரு? போலாம் தான், ஆனா நாளைக்கு எங்க அம்மா அப்பா அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்துருவாங்களே. என்னது, நாளைக்கே வரவளா? ஆமா, ஹாலிடேஸ்க்கு ஒரு மாசம் எல்லாரும் இங்கதான். என்ன உனக்கு விருப்பம் இல்லையா? ஹாலிடேஸ்க்கு எங்கன்னா டூர் பிக்னிக்கு போவ கண்டிருக்கு. அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்குமா போய் கிடப்பாவ. எனக்கு தான் லீவு கிடையாது. லீவு இருந்தா தானே என்னால கூட்டு போக முடியும். இப்பதான் எங்களுக்கு ஆபீஸ் டூர் கூட்டு போனாவ. நான் மறுபடியும் இப்ப லீவு போட்டுட்டு உங்களை எங்க கூட்டு போறது? வேணும்னா அவையில வந்த அப்புறம் நீ எங்கனாலும் கூட்டு போ. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாவ. அதுவும் உங்க குடும்பத்தை கூட்டுக்கிட்டா. ஏன் நம்ம பிள்ளைல கூட்டிட்டு தானே போப்புற? ஐயா, இந்த வெயிலுக்குள்ள நான் எங்கேயும் போலாமா? நீர் போயிட்டு வந்தியரா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியரா? டூருக்கு போயிட்டு வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வந்தியரு. நீரெல்லாம் டூரை பத்தி பேசாதியும். என்ன பெரிய பொண்ணு, நீ தானே எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் என்கிட்ட இருக்குது வேண்டான்னு அதான் வாங்கிட்டு வரல. நான் எது வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு பிடிக்காது, அதான் வாங்கிட்டு வரல. ஒன்றும் தேவையில்ல. என்ன காப்பி ஊத்திட்டு வரணுமா இல்லை போய் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கியரா? நானே ஊற்றி குடிச்சுக்கிட்டுறேன். நீ எல்லாத்துக்கும் சிடிச்சிட்டுன்னு இருக்க. வேற கேட்டுன்னா மறுபடியும் மிளகாத்தூள் அள்ளி போட்டு தந்தாலும் தந்துடுவேன் கடுப்புல. நானே போய் போட்டு குடிச்சுக்கிட்டுறேன். அது சரி, நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு நீ பிளான் பண்ணிக்க. என்ன வரட்டுமா? ஐயா, நான் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அட, உங்க அண்ணன் தோட்டத்துக்காவது கூட்டு போமா? பிள்ளைல இளநீனாலும் வெட்டி கொடு. ஏன் அதை கூட உங்க அண்ணன் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் எவ்வளோ வேலை நீ வேணாலும் வெட்டி குடிச்சுக்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. வேற எங்கேயும் கூப்பிட்டு போக சொன்னீங்கன்னா என்னால் போக முடியாது. நல்லா இவ கேங்கோட சுத்த சொன்னா நல்லா சுத்துவா. பிள்ளை குட்டியை பாருன்னா அவளுக்கு முடியாது. எது? ஒன்றும் இல்லாம கை கால் மூஞ்சி கழுவ போறேன். அதானே பார்த்தேன். சரி, நான் காப்பி மட்டும் தான் போட்டேன். இருங்க, மேகி செஞ்சு தாரேன். 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும், மேகி சாப்பிடலாம். என்னது மேகியா? ஒரு இட்லி தோசை எதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் மாவு அரைக்கல, 2 மினிட்ஸ் தான், மேகி ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு. கஷ்ட காலம். எங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்கு ஒரு நல்ல சோறு கூட கிடைக்காது. மேகி செஞ்சு தரலாம். மேகி ஒரு அட்லீஸ்ட் உப்புமாவாவது செஞ்சிருக்கலாம். இந்த மேகிக்கு உப்புமாவே தேவலாம். இவ அதையுமே கொடூரமா தான் செய்வா. இவகிட்ட கேட்கறதுக்கு நம்மளே ஹோட்டல்ல வாங்கி தின்னுட்டு போயிடலாம். பெரிய பொண்ணு, நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் வெளியே வேணா சாப்பிட்டுக்கிடுறேன். நீ உனக்கு மட்டும் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்க. ஐயா, வேண்டாமா உங்களுக்கு? அப்ப நான் சமைக்கல, விடுங்க. நான் லட்சுமி அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ உனக்கு மதியத்துக்கு? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்க ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பீங்கல்ல. ஆமா ஆமா. அப்ப சரி. இது சரிப்பட்டு வராது. உடனே அம்மைக்கு போனை பண்ணி இன்னைக்கே கிளம்பி வாங்கணும். வாட்டு போட்டாச்சுல, மறுபடியும் என்ன வேலை வந்துரு கிளம்பி இன்னைக்கேன்னு சொல்லிட வேண்டியதுதான். இல்லாட்டின்னா நமக்கு நல்ல சோறு கிடைக்காது. சதீஷங்க, ஐயோ அம்மா சதீஷங்கன்னு கேட்கால. அவன் நீ அம்மா கிட்ட நான் எங்க போனேன்னு சொல்லாதன்னு வேற சொல்லிட்டு போனானே. தியான் எடுக்க போறேன், தியான் எடுத்துட்டு வரும்போது உனக்கு அப்பதான் தியான் கொண்டு வருவேன், அம்மா கிட்ட சொல்லாத ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்லிட்டு போனானே. இப்ப என்ன பண்ண? அம்மாட்ட என்ன சொல்லி சமாளிக்க? எல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் கேட்க. ஏன்னா பூமாரி, உங்களுக்கு காலேஜ் என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு எப்ப முடியுது? அது அடுத்த வாரத்துலம்மா. எக்ஸாம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல முடிஞ்சிரும். அவன் படிக்கிறதுக்குள்ள எங்க போனா? ஆளையே காணோம். தெரியலமா, ஃப்ரெண்ட்ஸ்ட ஏதோ நோட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருக்கா. அப்புறம் எங்க போனான்னு எனக்கு தெரியல. நோட்ஸ் வாங்க போனானா? வாங்கிட்ட வாங்கி படிக்க வேண்டியதானே, வேற யார்கிட்ட போய் வாங்க போனா? தெரியலம்மா, எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு புளியும் உடைச்சிட்டு அப்புறம் நான் படிக்க போயிருவேன். சரி சரி, போ போ, சீக்கிரம் உடைச்சிட்டு அப்புறம் நீ படிக்க போ, ஒன்னும் சொல்ல முடியாது. சரசு, சரசு, வாங்கக்க. என்ன சரசு, உன்னைய ஆளே காணோம். நேத்து விருந்து வீட்டுக்கு போயிட்டு எப்ப வந்தா? வாங்க தெரியுமா? புளி உடைச்சுக்கிட்டு இருக்கிய.
பாரு பிள்ளை அழகா உட்கார்ந்து புளிய உடைக்கி. என் வீட்டுல இருக்க 2 கழுதைகளும் ஒரு வேலை சொன்னாலும் செய்யாண்டேன் கழுவை. கேட்டா படிக்கணும் படிக்கணும் கழுவை, புக்கையும் தூக்கம் பண்ணு கழுவை, வேலையும் செய்ய மாட்டேன் கழுவை. எல்லா வீட்லயும் அதே கதை தான். நான் நேற்று வரதுக்கு ராத்திரி 9 மணிக்கான ஆயிட்டுக்க. நானும் போன் பண்ணணும்னு இருந்தேன், அதுக்கப்புறமா மறந்துட்டேன் பத்துக்க. சரி சரி பரவாயில்லக்கா, இருக்கட்டா. இதுல என்ன இருக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பார்த்துக்கடே. என்னக்கா விஷயம்? என் வீட்டுக்காரர் 2-3 நாளா உடம்புக்கு சோமுலன்னு ஒரு மாதிரியே இருமிக்கிட்டே கிடக்காரு பார்த்துக்க. உன் வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஆஸ்பத்திரிக்கு வாரம் போய் பார்ப்போன்னு சொன்னாலும் வர மாட்டேக்காரு. எனக்கு அவருக்கு உடம்புக்கு என்னமோ செய்யுமா என்னமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ரொம்ப வியாக்குதுங்காரு, என்னென்னமோ சொல்லியாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவர் லேஸ்ல தோட்டத்துக்கு போவாண்டேன்னு சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு, அதுக்கப்புறமா மறுபடி வீட்டில் இருந்தாலும் வழங்காது நான் போறேன்னு மெதுவாக செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதான். உன் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரா? உடம்புக்கு நம்ம சோமுல்ல ஆஸ்பத்திரிக்கு போனேன் வானே எதுவும் செஞ்சேன்னு எதுவும் சொன்னாரா என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் எதுவும் சொன்னாராடே? இல்லையக்கா, அவர் எதுவும் சொல்லலையே. நேற்று வந்ததான் அவர் படுத்துட்டாரு. வந்து நானும் அப்புறம் படுத்துட்டேன். காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டாரு. நானும் சாப்பாடை கட்டி கொடுத்து விட்டுட்டேன். ஒன்னும் அவர்கிட்ட அதை பற்றி கேட்கலையேக்கா. அவரும் ஒன்றும் சொல்லலையே. எனக்கு ஒரு பய சங்கடமா இருக்கு. இப்பயும் சோறு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. இனிமேல் நானும் பின்னாடியே தோட்டத்துக்கு தான் போகலான்னு பார்த்தேன். அதான் உங்ககிட்ட எதுக்கும் ஒரு எட்டு கேட்டு பார்ப்போமே நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாதாடே? இல்லையக்கா, என் வீட்டு மனசு ஒன்றும் சொல்லலையே. உன் வீட்டுக்கார்ட்ட தான் எதுனாலும் சொல்லுவார், அதுக்கு தான் பார்த்தேன். சரி, அப்போ லேசா இப்போ நான் கேட்டு பாரு. எதுவும் சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லுடே. இவர் என்கிட்ட எதுவும் மறைப்பாரோன்னு தோணுது. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா வரான்ட்டேங்காரு. பயப்படாதீங்கக்கா, ஒன்றும் இருக்காது. அதுக்கு இல்லை சரசு, மனசுக்கு என்னமோ இப்போ லேசா ஒரு மாதிரியா இருக்கு, சங்கடமா. அதான் சரி, நான் வேணா எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது கேட்டு பார்க்கேன். கொஞ்சம் கேட்டு சொல்றியா சரசு? சரி, நான் வாரேன். தோட்டத்துக்கு போய் தான் பார்க்கணும் வர. சரிக்கா, போய் பாருங்க அப்போ. சரி, அப்போ வாரேன். என்ன உன்ட்ட ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம். வேற நீ நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தவா, எப்படி என்னன்னு தெரியாமல் நேற்று ஃபோன் பண்ணாமல் இப்போ ஃபோன் பண்ணி என்னத்தை கேட்கணும் எப்படி வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, நீங்கள் போய் அண்ணனை பாருங்க. சரி சரசு, எல்லாம் கொம்மரி வாரேன். சரி பெரியம்மா. ஏன் இந்த மனசை ஒழுங்கா நம்மகிட்ட பேச கூட முட்டுக்காரு மூஞ்ச பத்து. சதீஷு பாத்துல கீழே விழுந்து கைய கால உடைச்சிட்டு அடக்காத. அப்புறம் ஒருத்தர் உன்னையும் பாட்டு பார்க்க முடியாவே பாத்துக்க. எனக்கு என்னமோ அதுல தேன் இருக்குன்னே தோணல. ஏன் அப்படி சொல்ற? தேன் இருந்துச்சுன்னா அவ்வளவு தேனும் மொத்தமா ஆஞ்சிக்கிட்டு போய் இருக்கும். இப்ப அதுல தேன் இல்ல, வெறிச்சோடி தெரியுது பேரு. இருக்க வாய்ப்பே இல்லை, வெறும் கூடுதான், அங்கே சக்கை தான் இருக்கும். அதை தான் போய் இவன் எடுக்க போறான். சொன்ன கேட்கலால 2 பேரும். அதாவது கொஞ்சமாவது இருக்கும்ல. இப்போ எல்லாம் தேனு கலெக்ட் பண்ணதுக்கு வெளியே போயிருக்கோம். ராணி தேனி இருந்துன்னா வேலைக்கார தேனி எல்லாம் சுத்தி இருக்கும்ல. அறிவு கெட்டவன கூமுட்ட மாதிரி பேசாத. அவ்வளோ மொத்தமாவா போகும்? வெறும் கூடு இருக்குன்னா அது வெறும் சக்கலை இங்கிருந்து வைக்கவே வெள்ளையா தெரியலையா? இல்லை அப்போ இன்னைக்கு நமக்கு தேனு கிடைக்காதா? ஒருத்தே இல்லை சதீஷு, இந்த கார்த்தியால தேனு இருக்காதுங்களா? அப்புறம் வேணா இறங்கிரு. இல்ல பக்கத்துல போயிட்டு பார்த்து சொல்றேன். யார் முன்னாடி சொன்னானோ யார் மேல வந்த அப்புறம் சொல்றானே. தேடி இருந்துச்சுன்னா புகைய போட்டு தான் எடுக்க முடியும், சும்மாலாம் போய் எடுக்க முடியாது. தெரியாத மாதிரியே மனுக்குவானுவேன். இல்ல ஏதாவது இருக்க மாதிரி இருக்கா? கொஞ்சமாவது இருக்குமா? மேல ஏறினதுக்கு பிரயோஜனமா? இருக்கு பாரு, வாங்கிக்க. என்னது இது இப்படி மேல தூக்கி போட்டுட்டா? ஒண்ணுமே இல்ல. இதைத்தானே அப்பத்துல இருந்து சொன்னேன். கீழே இருந்து பார்க்கும் போதே தெரியுது அது வெறும் சக்கை தான், வெறும் கூடல. இதை வச்சு நாக்க வலிங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாதா? என்னடா இப்படி ஆகி போச்சு? சரி விட்டு, வேற இடத்துல எங்கேயாவது பாப்போம். அதுக்கு தூர போடு. பசங்களா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, தேன் எடுக்க வந்தோம். கடைசியில பட்டா தேன் இல்ல, வெறும் கூடு மட்டும்தான் இருந்துச்சு. அதான் ஏமாந்து நின்றுட்டு இருக்கோம். தேனு தானடா வேணும், வாங்க நான் கூப்பிட்டு போறேன். அங்க ஒரு வேப்ப மரத்துல பெரிய கூடா இருக்கு. ஐயா, வேப்ப மரத்துல கட்டின கூட்டுல கசப்பாலாம் இருக்கும் தேனு. அதுதான் ரொம்ப நல்லது. தேனுன்னு பேப்பர்ல எழுதி இருந்தாலே நக்குவா, சும்மா சீன் போடுறான். எங்கக்கா இருக்கு? மேக்க ஒரு நவமரனுக்கு பேரு, அது பக்கத்துல நிக்கி. அங்கதான் இருக்கு, வாரியலா? நானும் எங்க அப்பாட்ட சொல்லி பார்த்துட்டேன். எங்க அப்பா எடுத்து தர மாட்டாரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானும் ஐஸ் தான் சேர்ந்து அதை எடுக்கணும்னு பார்த்தோம். வேணா நீங்களும் வாங்கலாம், சேர்ந்து எடுப்போம். உண்மையாவா? தேனி நிறைய இருக்கும். தேனி நிறைய இருந்தா புகைய போட்டுல எடுக்கணும். புகை போடுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கீல? நீங்க எதுவும் கையில வைக்காமையால போனீங்க தேன் எடுக்க? அதுல இங்க இருந்து பாக்கும்போதே ஒண்ணும் தெரியலக்கா. தேனியே இல்லாதப்பவே நான் இங்க இருந்து அது வெறும் கூடுதான்னு சொல்லிட்டேன். இவங்க தான் கேட்காம கொள்ளாம அதை போய் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க.
சரி வாங்க, எங்க தோட்டத்தில் ஏதாவது எங்க அப்பா கிழிஞ்ச வேட்டி இருக்கும், அதை ஒரு கம்பளை நல்லா சுத்தி கொளுத்தி விட்டோன்னு ஐயா, புகை வர்றதுலேயே அதை கொத்தியே காட்டினோன்னா அது ஓடிடும். அப்புறமா போய் எடுத்துக்கிடலாம். அப்ப சரி வாங்க போலாம். நேத்து ஒத்தையில மீன் பிடிச்சி தின்றுக்கல, ஒரு வார்த்தை என்னையும் கூட்டியல. அக்கா உங்களை கூப்பிடலான்னு தான் பார்த்தோம். உங்க அம்மா வேற உங்க சத்தம் போடுவாங்களான்னு தான் வேற கூப்பிடல. எங்க அம்மாக்கெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்களே, எப்பனாலும் நீங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம், வீட்டுக்கு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ உங்க மம்மியை கண்டா நாங்க அதை தெருவுக்கே வர மாட்டோம். யாம்லங்க நடக்க, யாம்லங்க அதை போடியா பாலை போடுற குப்பையை போடுறன்னு ஏதாவது சண்டைக்கு வரும். அதனால எந்த பயிலும் அந்த தெருவுக்கே வர மாட்டானுவேன். எங்க அம்மா அப்படிதான், பெரிய ராட்சசி, அவகிட்ட வாயை கொடுத்தா யாராலும் தப்பிக்க முடியாது. சரி ரைட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் தேன் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் காலேஜ் லீவ் விட்டாச்சால? அடுத்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு தான் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம், படிக்க தான் லீவ் விட்டுருக்காங்க. இல்ல எக்ஸாம் வச்சுக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கிய காடு மேடுன்னு? ஏக்கா எங்களுக்கு டைம் பாஸே இதுதான், லீவு விட்டாலே நாங்க இப்படிதான் சுத்துவோம். இல்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போலாம்ல? போலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், போகணும். எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்கல்ல, அப்ப போகணும். இத படிக்கிறதுக்கு தானே லீவ் விட்டுருக்காங்க, அதனால இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம். அது சரி. சரி வாங்க, என்னமோ படிச்சு பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போற வழியை பாருங்களேன். ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா ஒரு பொருளையும் உங்களுக்குள்ள கட்டிக்கிடாது. அப்புறமா குளத்து வேலை செய்யறவே, காட்டு வேலை செய்யறவே, இவங்களுக்குலாம் நான் கழுத்த நீட்டம்ட்டேன்னு நிப்பாளு பார்த்துக்கிடுங்க. நாங்களும் அதுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம்க்கா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. லவ் பண்ணிட்டா இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அது சரி, நல்லா விவரமா தான் இருக்கிய. ஆனா அதுக்கு கூட இவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுல வேற ஒருத்தன் காதல் மன்னன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். என்னண்ணே வாங்க வாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கியப்பா? இல்லண்ணே இப்பதான் வந்து சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன், வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லப்பா வேண்டா, நீ சாப்பிடு. அட என்னண்ணே நீங்க வாங்க உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லப்பா நான் இப்பதான்ப்பா சாப்பிட்டுட்டு வந்தேன், பசிக்கல. பாருங்கண்ணே இப்படி இருக்கும்போது அப்படிதான் பசிக்காது, ஒண்ணும் தோணாது, அப்படிதான் இருக்கும் உடம்புக்கு. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடணும்ல நேரத்துக்கு. மாத்திரை சாப்பிட்டீங்களா? காலையிலேயே மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன்ப்பா. தொடர்ந்து 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே சரியாயிரும். நீங்க போட்டு சும்மா மனசை குழப்பிக்கிடாதீங்க. இது நம்ம பிரைவேட்ல பார்த்தா கொஞ்சம் நிறைய செலவாகவும் பார்த்துக்கிடுங்க. நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தா நீங்களா நல்லா உடனே கேட்டுக்கிட்டோம்னு தெரிஞ்ச ஒரு ஆளு சொல்லிச்சு. நம்ம நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம், போயிட்டு அங்க ஒரு என்ட்ரி போட்டு வச்சுட்டோம்னா மாத்திரை மருந்து எல்லாம் மாசம் மாசம் தந்துருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிட்டோன்னு வைங்களா ஈஸியா சரியாயிரும். கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும், வேற கொஞ்சம் முட்டை கடலை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிடுங்க. இந்த மாட்டு வாழை சூப்பு முதல்ல செஞ்சு சாப்பிடுங்க. எங்கப்பா லட்சுமி கிட்ட சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. இனிமே உடம்புடிக்கு போகும்போதுதான் எல்லாம் வாங்கி குடிக்கணும் செய்யணும். அட மைனிட்ட சொல்ல பயந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? இதெல்லாம் மறைச்சு வைக்கக்கூடிய விஷயமா? 6 மாசம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிடும் போது பார்த்தவன்னா நீங்க அப்ப என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அவகிட்ட சொன்னா உங்களுக்கு அப்பப்ப நேரத்துக்கு ஏண்டாலும் எல்லாம் செஞ்சு தருவாங்கல்ல, நீங்க இப்படி சொல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? ஆமா சின்னத்துறை, எனக்கு அவகிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. நம்ம குடிச்சு வியாதியை இழுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாடுபாருன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? அவளுக்கு வேற சங்கடமா தானே இருக்கும். அதனால அவளுக்கு தெரியாமலே மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு போற வரைக்கும் போட்டுன்னு சமாளிக்க வேண்டியதுதான். அதான் தோட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். என்னன்னு நீங்க வீட்டுல சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன், ராத்திரி பேசி எப்படியும் நான் தான் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்லப்பா. என்னமோன்னே எனக்கு நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா சங்கடமா இருக்கு. சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது, சீக்கிரம் சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி சொல்லாம வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் வியாதியை பெருசு பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி சொல்லலாம். சரி அப்ப நாளைக்கு நம்ம போவோமா ஆஸ்பத்திரிக்கு? ஆமா நீ நாளைக்கு போய் ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்கு போட்டு எல்லாம். அதெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு போல பத்துக்க, நான் இங்க மோட்டர் ரூம்ல தான் சொருகி வச்சிருக்கேன். அப்ப நாளைக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிருவோம். உனக்கு வேலை என்னாலும் கெடுது ஐயா? அப்படியெல்லாம் இல்லைன்னா இதுல என்ன இருக்கு, நாளைக்கு போயிட்டு வந்துருவோம். சரிப்பா, சரி அப்ப நான் வாரேன். உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போலாம். என் பொண்டாட்டி கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் தந்தா நல்லா இருக்கும்னு என் பொண்டாட்டி கை பக்குவோம். தெரியும்பா, இப்ப சாப்பிட தோணல பத்துக்க, பசிக்கல அதான். இல்லைன்னா நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேன் ஐயா. சரி நான் வாரேன். ஏழை கிடக்கு மோட்டரு போட்டு விட்டுட்டு தான் வந்தேன், தண்ணி மரத்துக்கெல்லாம் விட்டுட்டு வந்தேன். வேற நரைஞ்சி உடச்சிக்கிட்டு போச்சுன்னு ஐயா, வேற கிடந்து நான் தான் பாத்தி எடுத்துட்டு அடக்கணும், சங்கடமா இருக்கும். அதனால போறேன். 2-3 மரத்துக்கு ஒன்னாதான் பாத்தி எடுத்து விட்டு வந்தேன். சரிண்ணே அப்ப பாருங்க. வாரேன். பசிக்கலங்காரு, இந்த மாதிரி இருக்கும்போது பசி எடுக்காதுதான். அதான் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடாம போறாவ, சங்கடமா தான் இருக்கு நமக்கு அவரை பார்க்கும்போது. என்ன செய்ய, குடிச்சு இப்படி இழுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாம் மனுஷனுக்கு ஒரு அளவு தான், அளவுக்கு அதிகமா ஆகும்போது இப்படிதான் ஏதாவது ஒரு உடம்புக்கு கெடுதி வரும். இனிமேல் நம்மளும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் எல்லாத்தையும். இந்த மரம் தான் நான் சொன்னது. வாவ் சூப்பர்
ஆமா, அதுலயும் உச்சில ஒரு கூட்டு இருக்கு பாரு, அதுலதான் அவ்வளவு தேனும் இருக்கு. மத்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதுதான், அதெல்லாம் சும்மா வச்சுட்டு எடுத்துரும் தேனெல்லாம். உடனே உச்சில இருக்க தேன் கூட்டுல தான் நிறைய இருக்கும். பெரிய பெரிய ஓடலாம் இருக்காது, அதெல்லாம் வெறும் சக்கலை, அதுலலாம் தேன் அவ்வளவு இருக்காது, எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிருக்கோம். அதுவே மேல பாரு, அதுலதான் நிறைய தேன் இருக்கு. அதை களைச்சிட்டு தான் அந்த தேனியே தான் எடுக்கணும் நம்ம. அந்த கூட்டுல தான் ஃப்ரெஷ்ஷான தேன் இருக்கும். தட்டுறோம் தூக்குறோம்க்கா, ஆனா எப்படி எடுக்கிறது? ஹைட்ல இருக்க நம்ம சதீஷ அசால்ட்டா ஏறுவோம், அவனை ஏத்தி விடுவோம்க்கா. எல்லாத்துக்கும் என்னையவே கோத்து விடுங்களா. என்ன மரத்துலலாம் அசால்ட்டா ஏறனால அதுல தேனி இல்ல, தேன் கூட்டுல ஒண்ணு இல்லன்னு எனக்கே தெரியும். சும்மா தான் ஏறினேன். இல்ல தேனும் இருக்கு தேனியும் இருக்கு, ரெண்டுமே இருக்கலாம். அவனும் வாஞ்சிச்சுன்னு வையா, கடிச்சு கொதறி விடும். எல்லாம் சதீஷ், இதெல்லாம் உனக்கு அசால்ட்ல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலா மாத்திருங்களா. தேனி கிட்ட கடி வாங்கிருக்கியால, கடி வாங்கி பாருல, அப்ப தெரியும் அதோட வலி என்னன்னு. என்னடா நீங்களே கூணும் வேணும் நீசையில மண்ணும் படப்படாதீங்க, அதை எப்படிலாம் முடியும்? இங்க கூணும் இல்ல நீசையும் இல்ல, என்னக்கா பழமொழி இது? இல்ல தேனும் வேணுங்க, வேற தேனிட்ட கடியும் படப்படாதுன்னா அது எப்படி? தேன் எடுக்க வந்துட்டா தேனிட்ட கடி வாங்கி தான் ஆகணும். ஏக்கா இந்த முறை நீ ட்ரை பண்றியாக்கா? இல்ல நாளா சின்ன பிள்ளைல அசால்ட்டா ஏறுவோம்ல, இப்ப வளர்ந்துட்டதுனால முடிய மாட்டேங்குது. எங்க வீட்டுல கண்டா சத்தம் போடுவாவ, அதான் பாக்கேன். இல்லாட்டினா நானும் அசால்ட்டா ஏறிடுவேன். என்னாச்சு? நம்மள இந்த பயல்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ வம்பு பண்ணியானுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க எதுவும் பிரச்சனையா? என்ன வாங்கனே, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஏய் தூவா வாங்கடா, நான் அவங்ககிட்ட கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அட சொல்லு வண்டி. இல்ல சதீஷ், இந்த ஆளு வலிய போய் அந்த அக்காட்ட கடலை போடுறத பார்த்தா இந்த ஆளு சரியான சொல்லு வண்டியா இருப்பான்னு நினைக்கேன். இவனை பிடிச்சு மேல ஏறி விட்டுருவோமா அந்த அக்காக்கு பதிலா? அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நம்மளுக்கு பதிலா அந்த ஆளு தேனிட்ட கடி வாங்கட்டும். நல்ல ஐடியா தான். இரு கேப்போ. இல்லங்க, இந்த மரத்துல தேன் இருந்துச்சா, தேன் எடுக்கலான்னு வந்தோம். இந்த பயலுவன் பயப்படாம ஏறுவானுங்கன்னு பார்த்தனா பயந்து சாவுறானுவ. அதான் எப்படி தேன் எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். புகையை போட்டா நானே ஏறி எடுத்துருவேன். புகையை போடுறதுக்கு தான் எங்க அப்பா வேட்டி ஏதாவது கிழிச்சு எடுத்துட்டு வரலாமான்னு பாக்கேன். உங்க அப்பாவே ஒரு கோமணத்தோட தான் திரிவாரு, ஒரு அடுக்கு டவலை கட்டிக்கிட்டு. அவர்கிட்ட ஏது லுங்கி. வர வர இவன் போக்கே சரியில்லை. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. போற போக்க பார்த்தா இவன் தான் கேஸ்ல மாட்டுவான் போல தெரியுது. ப்ரோ அப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க ப்ரோ. எது நானா? ஆமா, நீங்க தான் தைரியமான ஆளாச்சனே. யாரு கொஞ்சம் தேனை எடுத்து தாங்களா பாப்போம். அட அவர் இது கூட செய்ய மாட்டாரா? நம்ம அக்கா காண்டி அப்படிதானே? டேய் நம்ம அக்காக்கு இவருன்னா மாமான்னு கூப்பிடுறா, அப்படிதானே மாமா? எடுத்துருவியல்ல எங்களுக்காண்டி. அட இந்த பையன்களே நம்மள மாமாங்கானுங்க. அக்கா மாமா இவங்க கூட இருந்தா போதும். இப்படியே உசுப்பேத்தி நமக்கு சோடி சாத்துருவானுவ போல இருக்க. என்ன இந்த பையலுவ அக்கா மாமானிக்கிட்டு இருக்கானுவ? ஓ, இந்த பசங்களுக்கு இந்த ஆளை ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. உங்களுக்கு மாமா முறை வரும் போல இருக்கு. சரி சரி, இதா நான் எப்படி தேனியை வரட்டிட்டு தேன் கூட எடுத்து தரேன்னு பாருங்க. என்ன ரோசு, தேனி எடுத்துடலாம்ல? முடியுமா உங்களால? அட இப்ப பாரு எப்படி எடுக்கேன் தேனன்னு. எனக்கு இதெல்லாம் சாதாரணம். இன்னைக்கு செத்தா சங்கரு தேனிக்கிட்ட கடி வாங்கிட்டு கொடுக்க புடுங்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் வர போறான். கொடுக்கோட சேர்த்து புடுங்க வேண்டியதுதான். இந்த வாரங்கிது. எங்களுக்கு அந்த மேல இருக்க தேன் தானே வேணும். ஐயோ, மொத்தமா கொண்டு போய் மூஞ்ச தேன் கூட்டு மேலே வச்சிட்டானே, செத்தான் நிக்குவேன். அட்டா ஐயோ தேனி கடிச்சிருச்சு. ஐயோ யாராவது காப்பாத்துங்க என்னைய. இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம். ஐயோ கடவுளே. ஐயோ நம்ம தேனுக்கு ஒண்ணு ஆவலையே. இந்த மனுஷனை எங்க தோட்டத்துல ஆளையே காணோம். என்னங்கன்னு கூப்பிட்டாச்சு, ஒரு சத்தமும் இல்லையே. போனை பண்ணி எங்க நிக்காருன்னு தான் இனிமே கேட்டு பார்க்கணும் போல. போன் அடிச்சு பார்ப்போம் எங்க நிக்காரு என்னன்னு. ஒன்னும் சொல்லக்கணும், உடம்பு முடியாத மனுஷன் ஒத்தையில கிடந்து அவ்வளவு வேலையும் பார்க்கணுமேனு நானும் ஓடி இருந்தேன். வந்து பார்த்தா ஆளை காணோம். இந்த மரத்து முட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியலையே. நல்ல வேலை நம்ம தேனுக்கு ஒண்ணு ஆவல. பாவல அந்த ஆளுக்கு தான் தேனி மூஞ்சில புறவாசல் பண்ணி வச்சுட்டு போயிருச்சு. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க. எங்கெங்க எந்திக்கிறது? தேனி எல்லாம் கடிச்சிருச்சுங்க. ஒரு பக்கம் கண்ணே தெரியல. ஐயோ என் மாப்பிள்ளைய என்ன பண்ணீங்க? பஸ் வாங்க, பஸ் என்னைய காப்பாத்துங்க, கண்ணு தெரியல. பாவிகளா, அநியாயமா என் மாப்பிள்ளைய இப்படி படுக்க வச்சிட்டீங்களே, கைய கால முறிச்சு. ஐயோ கைய காலெல்லாம் முறிக்கல, தேனி தான் கொஞ்சம் கொட்டிருச்சு. அம்மா நீ சும்மா இருமா, வாய மூடு. ஒன்னாலதான் அவன் தேன் எடுக்க மரத்துல ஏறி இப்ப கீழே விழுந்து கைய காலெல்லாம் உடச்சிட்டு அடக்கான். கல்யாணம் ஆகாத பையமா அவன் கைய காலம் உடச்சிட்டு இடுப்பு இடுப்பெல்லாம் முடிச்சுட்டு அடந்தானா ஏன் அவன் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு கொடுப்பான்னு சொல்லு.
டேய் படுபாவிகளா, உங்களாலதாம்ல மேல இருக்க தியான எடுக்கன்னு போய் அந்த ஆளு கைய காலம் முடிச்சுட்டு கிடக்கா. நாங்க பழிச்சொல்லுக்கு ஆளாகி போய் கிடக்கு. நீங்கள் என்னன்னா தியானம் தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு கை பிடிங்களா அந்த ஆளை கொண்டு போய் காப்பாத்துவோம். அடக்கா இதெல்லாம் சாதாரணக்கா. நாங்களாம் எத்தனை முறை இந்த மாதிரி கடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? அதனாலதான் நாங்க தியானம் எடுக்க யாரல மரத்துல உசாரா அந்த அண்ணனை ஏத்தி விட்டோம். அட பாவிகளா, அநியாயமா ஒரு உயிரை போக வைக்க பத்தியல. ஆனா அவரு கீழே விழுவாருன்னு எதிர்பார்க்கலக்கா. ஆனா ஒண்ணு ஆகல அந்த அண்ணனுக்கு, சின்ன மரம் தானே, அதனால மதில்ல இருந்து குதிச்ச மாதிரி தான் குதிச்சாரு. இல்லே ஒரு கல் இருந்தா அவன் மண்டை ரெண்டா பிறந்திருக்கும்ல. எல்லாம் எந்திரி, உன்னை தூக்கிட்டு போய் பாடு பார்க்கணுமே. மாமா இந்த தியானி எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு ஊசியை இறக்கி வச்சுட்டு போயிருச்சு. அந்த ஊசியெல்லாம் முதல்ல புடிங்கி எடுங்க மாமா. இவருக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? வைத்திய செலவு ஒரு 10,000 ஆகும். ரெடி பண்ணி கொண்டு ஓடு. என்னது 10,000மா? ஒரு 1000 ரூபாயாவது இப்ப தாமா. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பாடு பார்க்கட்டான். இப்ப நீங்க பாருங்கனே, நான் அப்புறம் அதுக்கான காசை தந்துடுறேன். இல்ல வா, உன்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசியை போட்டு மருந்து போட்டு வருவோம். அப்பதான் வீக்கெல்லாம் சரியாகும். இதுக்கு 4 காரி எடுத்து பூசிட்டு அந்த இடத்துல பூசிட்டு போனா சரியாகும். இதுக்கு இருக்குனே ஆஸ்பத்திரி. எது? டேய் வாய் முடுங்கடா குரங்குங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களே. ஏமா நீ இப்ப 1000 ரூபாய் தருவியா இல்லையா? நீங்க முத ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கனே, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் அப்புறம் தந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு செலவு என்ன ஆகுதோ அந்த காசை தந்திருக்கணும்மா. அதெல்லாம் தந்துருவேனே. இல்ல வா எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னை முடியல, கை காலெல்லாம் வலிக்கு, கொஞ்சம் தூக்கிட்டு போங்களேன். இருல உனக்கு இது தேவைதான். இரு தரத்தரன்னு இழுத்துட்டு போறேன். ஐயோ பாத்து பாத்து. அக்கா நீ ஒண்ணும் பதறாதக்கா. டேய் கொஞ்சமாவது இறக்கப்படுறீங்களால? உங்களுக்காக தானே மேலே ஏறி கீழே விழுந்தா அந்த ஆளு. அக்கா எங்களுக்காண்டின்னு சொல்லாதக்கா, உனக்காண்டி தான் அந்த ஆளு மேலே ஏறி கீழே விழுந்தா. என்னென்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆளுக்கு உன் மேல ஒரு கண்ணுன்னு நினைச்சேன். உன் மேல பாசத்துல உனக்காண்டி தான் அந்த ஆளு மேலே ஏறினா. கடைசியில தியானி கொட்டி பயத்துல ஏதோ ஜர்க்காய் கீழே விழுந்துட்டா அந்த மனுஷன். சரிந்தாக்கா, அந்த ஆளு எடுத்த தியான்ல நீ கொஞ்சோண்டு உன் வாயிலையும் படட்டும். இந்த அப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எங்களுக்குள்ள ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால இதை நீ சாப்பிட்டுக்கிட்டு வீடு போய் சேரு, நாங்க வாரோம். இல்ல அந்த ஆளை போய் பார்க்கண்டாமா? ஏக்கா பாம்பா கடிச்சிருச்சு. தியான் தானே, தியானி கடிச்சல அந்த ஆளு ஒண்ணும் சாவும்டா. நாங்களாம் எவ்வளவு கடி வாங்கியிருப்போம் தெரியுமா? மூஞ்சி 4 நாளைக்கு அழுவுல தக்காளி மாதிரி பபுள் மாதிரி வீங்கி போய் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே வீக்க ஒட்டி சரியாயிரும். ஆமாக்கா நீ ஒன்றும் பயப்படாத. ட்ரீட்மெண்ட் காசுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆட்டையை போட பார்த்தாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுக்கா. ஏல காசு வாங்க விடாம தடுத்துருவீங்களோ? சேச்சே, நாங்க எதுனாலும் வேடிக்கை தான்க்கா பார்ப்போம். நல்ல வருவியல நீங்கள் வே. சும்மா சொல்றாக்கா, எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். கிழிச்சிய இப்பே சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஏதோ அந்த ஆளோட கூட்டாளி இருந்ததுனால கூட்டு போனாரு ஆஸ்பத்திரிக்கு. இல்லன்னா இந்த ஆளை தூக்கிக்கிட்டு நான் மட்டும் ஓட முடியுமால? ஏக்கா அந்த ஆளே அளவை நடந்து போவாருக்கா. சும்மா உங்ககிட்ட காசு பறிக்கிறதுக்காக சீனை போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா தானே இருக்கும். யாருக்கு அது மாமா 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 நீ? ஏக்கா அது நாங்க சும்மா சொன்னாக்கா. அவர்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ அந்த வீட்டுக்கு வேலை செஞ்ச வந்தா வேலைக்காரங்கன்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் தெரியும். என்னது வேலைக்காரங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார ஆளுங்க இல்லையா? ஏக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க 2 பேரும் திருட்டு பயலுவே. முன்னாடி ஊருக்குள்ள திருடிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தவங்க. மறுபடியும் இப்ப திரும்பி வந்திருக்கேன்னா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. இப்ப திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களாம், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா பொய்யான்லாம் தெரியாதுக்கா. திரும்பிட்டானுங்களா இல்லையான்னு கொஞ்சம் உஷாராயிரு. ஆமாக்கா, அந்த ஆளுக்கு வேற உன் மேல ஒரு கண்ணு மாதிரி தெரியுது. பாத்துக்கா, உஷாராயிரு. நகையே கலத்தி கொடுத்து விடாத, அப்புறம் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான் அந்த ஆளு. என்னல சொல்றீங்க? நான் அந்த ஆளுக்கு நகையை கலத்தி கொடுக்க போறேன். இல்லக்கா, அந்த ஆளு உன்கிட்ட கடலை போட பக்கமே இருக்கு. கொஞ்சம் அலாட்டா உஷாரா இருந்துக்கன்னு சொல்ல வரோம். என்னல நீங்க குண்டுக்கு மேல குண்டா தூக்கி போடுறீங்க? ஆமாக்கா, உண்மையை தான் சொல்றோம். உஷாரா இருந்துக்க, பொழைச்சிக்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். சரில, அதை நான் பாத்துக்கிடுறேன். திருட்டு பயல் இருந்தா உதவி பண்ண வராம இருந்தியல. ஐயையையே, என்னக்கா நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? தேங்கடிலாம் ஒண்ணும் ஆகாதக்கா. நாங்க பல கடி வாங்கியிருக்கோம். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு பதறி போய் அவரை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்க, இந்த தேனெல்லாம் ஒழுகி கீழே வீணா போயிடும். அதான் தேனை கொஞ்சம் நக்குவோமேன்னு நக்கிட்டு நின்னோம். தேன் உருகி ஊத்ததுக்குள்ள தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. அப்புறம் நீயும் சேர்ந்து தேனிட்ட கடி வாங்கிட்டு நீயும் மூஞ்சி பலூன் கணக்கா வீங்கிட்டு போய் இருந்துக்கிடாத அந்த ஆளுக்கு ஜோடியா. நாங்க வாரோம், நாங்கள போவோம். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டதாம்ல தேனு. எனக்கு கொஞ்சம் தாங்களா. என்ன இந்த பயிலுவ அவனை திருட்டு பையன் சொல்றாங்க? உண்மையாவே அவன் திருடன் தானா? பார்க்க நல்ல மனசு மாதிரி தெரிஞ்சானே. இதுக்கு தான் யாரையுமே நம்ப கூடாது போல இருக்கு. இருந்தாலும் நம்மளால தானே அந்த ஆளுக்கு அடிபட்டுச்சு. என்னங்க நீங்க தண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்து கிடக்கிய? நீ தானே சொன்னலா
முடியலன்னா தண்ணியை பாய்க்கிறதுக்கு மோட்டர் போட்டு விட்டுட்டு எல்லாம் படுத்துக்கிடுங்கன்னு அதான் படுத்திருக்கேன் கொஞ்ச நேரம். ரொம்ப வியாக்குது பத்துக்க வைக்க தாங்கல, அதான் இதுல வந்து படுத்துட்டேன். சரி சோறு கட்டி கொடுத்துருந்தானே, சோறெல்லாம் எங்க? அதெல்லாம் நான் அங்கதான் வச்சிருக்கேன், மூட்டுக்குள்ள மரத்து மூட்டுக்குள்ள. சாப்பிடலையா? பசிக்கலம்மா, பசியே இல்ல. சாப்பிடணும், அப்புறம் சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? வேணா நீ எடுத்துக்கொண்டு சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் வரும்போது. சரி போன மனுஷனுக்கு கொஞ்சம் துணையா ஏதாவது செய்யலாம்னு வந்தேன். சரி நான் வேணா தண்ணி வைக்க, அப்ப நீர் இல்ல இருக்கியரா? வேண்டாம் வேண்டாம், நான் தான் 2 நிமிஷத்துல மட்டும் எந்திச்சு போயிருவேன். வேற நீ போன் பண்ணியிருந்தா சரி எங்க இருக்க என்னன்னு கேட்டதுதான் நான் இங்க வாடினேன். ஆஸ்பத்திரிக்கு போமா போய் இன்னைக்கு சாயங்காலம் கூட போயிட்டு வந்துடலாம். அது நான் பரவ போய்கிட்டுறேன், நானே போய்கிட்டுறேன். நீ போட்டு அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு முடிஞ்சா ராத்திரிக்கு கொஞ்சோட இந்த முருங்கலையை மட்டும் 2 சூப்பு போட்டுதா. முருங்கலை சூப்பா? சரி தாரேன். கை கால்லாம் ரொம்ப குடைச்சலா இருக்கு. ஆமா, என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் நல்ல வலியா இருக்கு பத்துக்க. முருங்கலை சூப்பு மட்டும் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வை, என்ன நான் வேலையில இருந்து வரதுக்குள்ள. சரி சரி நானே போட்டு தரணும்னு தான் இருந்தேன். இருமிக்கிட்டே இருக்கியல, கொஞ்சம் தேனு மிளகு தான் திரிச்சு தரலாமான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அது வேண்டாம், அது பழகி போச்சு, அது ஒண்ணும் செய்யாது. என்னமோ போங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டாலும் வராண்டங்கியே. ஒன்றும் இல்லை இங்கேயே. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் இருக்கு. போய் அங்க படுத்துக்கிட்டு அந்த வீட்டுல போய் ராத்திரி ஒரே இருமலா இருக்கு லட்சுமி. வேற இருமி உங்களோட தொல்லை பண்ணிக்கிட்டு உங்க தூக்கத்தை கெடுக்காண்டாமான்னு நான் அங்க போய் படுத்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இருமல் சத்தத்துல நீங்கள் போய் முழிச்சு கிடந்தீங்கன்னா வேற உங்களுக்கு தூக்கம் இல்லாம போகும்ல. இருமலுக்காவது என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். போய் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டீங்க. நீ போய் வேலை வேற ஏதாவது ஈக்கு வர வேண்டியிருந்தா போய் வர்ற வேலையை பாரு. நான் தண்ணியை பாய்க்க எனக்கு நேரம் ஆயிட்டு நான் வாரேன். அந்த சைடு நிறைய ஓலை விழுந்து கிடக்குன்னு அதெல்லாம் கூட்டி போட்டிருக்கேன். வந்து ஈக்கு எடுக்கணும்னா எடு, இல்லைன்னா கொளுத்தி விட்டுருவோம். எங்க மனுஷன் சொல்ல சொல்ல ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கார. நான் என்ன செய்ய? பச்சை பிள்ளையா தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடியதுக்கு இந்த பெரிய மனுஷனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்கு. ஆஸ்பத்திரிக்கு போய் பாப்போம்னாலும் கேட்க மாட்டேங்காரு. என்னத்த சொல்ல?